அடுத்தது கும்பராசி. இதுல வந்து அவிட்டம், சதயம், பூரட்டாதி இல்லையா, இந்த 3 நட்சத்திரத்துக்கும் கும்பராசி. இப்போ அவிட்டத்துக்கு விடுதலை கிடைச்சிருது அப்படின்னு நினைக்கிறேன். சதய நட்சத்திரம் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட விடுதலை தான். பூரட்டாதிக்கு இன்னும் விடுதலை கிடைக்கல. என்ன பாயிண்ட் அப்படின்னு கேட்டால், ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னையும் பின்னையும் சூரியன் வரும்போது ஒரு சம்பவம் நடக்குது. ஒரு நட்சத்திரத்துக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் சனி பகவான் வரும்போது ஒரு நல்ல ஒரு விதமான சம்பவங்கள் நடக்குது. இவங்க 2 பேரும் அப்பாவும் பிள்ளையும். சூரியன்னா நெருப்பு. இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கு முன்னால திருவோண நட்சத்திரத்துல சூரியன் இருக்கார் அப்படின்னா அவிட்ட நட்சத்திரமும் பாதிக்கப்படும். ஓகே. இந்த திருவோணத்துக்கு பின்னால இருக்கிற உத்திராட நட்சத்திரமும் பாதிக்கப்படும். என்ன அப்படின்னா, நெருப்புக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள். இதே மாதிரி சனி பகவானுடைய ஆதிக்கத்துல வரும்போது அவருக்கு முன்னையும் பின்னையும் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். அப்போ இந்த பூரட்டாதியும் ரேவதியும் சனியோட கண்ட்ரோல்ல இருக்கிறதுனால இன்னும் பூரட்டாதியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இன்னும் சரியான ஒரு விடுதலை கிடைக்கல. ஆல்மோஸ்ட் விடுதலை அப்படிங்கிறது யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு அவிட்டம், சதயம். ஓகே. இந்த 2 நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் விடுதலை கொடுத்துருச்சு. அதாவது தனக்குத்தானே புலம்புறது, ரொம்ப தனிமையை அனுபவிக்கிறது, அன்எக்ஸ்பெக்டடாக வந்து ஆஸ்பத்திரிக்கு போகிறது, மேதை நரம்பு என்று சொல்லக்கூடிய ஞாபக சக்தியை இழக்கிறது, ஏன்னா ஸோ நரம்பியல் பாதிப்புகள் ஏற்படுறது. இந்த மாதிரி பல விதங்களில் கும்பராசிக்காரங்க பாதிக்கப்பட்டாங்க. அதுலேயும் A1B பாசிட்டிவ், A1 நெகட்டிவ், அது மாதிரி O பாசிட்டிவ், O நெகட்டிவ் குரூப்பில் பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு முக்கியமாக இந்த பாதிப்புகள் இருந்தது. இது வரைக்கும் இருந்தது. இப்போ இந்த சனி பெயர்ச்சிக்கு அப்புறம் சரியாயிரும் அப்படின்னா இன்னும் சரியாகலை. அது எப்போ தான் சரியாகும் அப்படின்னா, குரு வந்து 6ஆம் இடத்துக்கு வரணும். கால் கட்டு அப்படின்னு பேர். எல்லாரும் சொல்லுவாங்க, கும்பராசியை குரு பார்க்குற வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கும், அப்புறம் குரு பார்வை போயிடுச்சுன்னா கும்பராசி பாதிக்கப்படும். உண்மை அது கிடையாது. கும்பராசிக்கு 6ஆம் இடத்துல குரு வந்த உடனே நோய் கட்டுப்படும். ஓகே. ஒரு ஆப்ரேஷன் பண்ணி ஒரு ஊசி போட்டு சரி பண்ண வேண்டிய ஒரு நோய் வந்து ஒரு மாத்திரையில நிற்கும். அது ஒரு பெரிய கண்ட்ரோல். அப்போ 6ல் குரு அப்படின்னா கட்டுப்படுறதுன்னு பேர்.